இல்லாவிடில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். தாங்கள் ஆண்டவர் நாமத்து மகிமைக்குலைச்சல் உண்டாகும் போது ஆத்துமாக்கள் இடரின் நஷ்டம் உண்டாகும். இடரல் உண்டாக்கும் போது ஆத்துமால் நஷ்டம் உண்டாகும். ஆத்துமாக்களுக்கு பயங்கரமான இடரல் ஏற்பட்டு நஷ்டம் உண்டாகும். அதனால் என்ன, ஆண்டவர் உங்களோடு கணக்கு கேட்க வேண்டியது வரும். கணக்கு கேட்கும் போது நீங்கள் இடர பண்ணின ஆத்துமாக்களை கணக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் ஆத்துமாக்களை இடர பண்ண கணக்கு கொடுக்க முடியாது. நாமத்துக்கு மகிமை குலைச்சலை உண்டாக்குன நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. அப்படி ஆண்டவரை கணக்கு கொடுத்து யாரும் தப்ப முடியாது. ஆகவே கர்த்தரை கணக்கு கொடுக்கும் விதத்தில் ஒருவராவது கர்த்தர் நாமத்துக்கு மகிமை குலைச்சலை உண்டாக்க கூடாது. யாரை இடர பண்ணவும் கூடாது. இடர பண்ணி தங்களை பயங்கரமான அடிவையும் கஷ்டத்தையும் வருவிக்க கூடாது. புசிப்பானாலும் குடிப்பானாலும் நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு செய்ய வேண்டும். நம் மூலமாக யாருக்கு எந்த விதமான இடரல் ஏற்படக்கூடாது. நம் மூலம் எந்த ஆத்துமாவும் இடரக்கூடாது. நம்முடைய பேச்சின் மூலம் இடரக்கூடாது. நம்முடைய செய்யின் மூலம் இடரக்கூடாது. நம்முடைய புசிப்பு குடைப்பு மூலம் இடரக்கூடாது. நம்முடைய எந்த காரியத்தின் மூலம் நாம் யாரை இடர பண்ணக்கூடாது. அப்படி இடர பண்ணினால் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்திலே தள்ளுண்டு ஓடி வரும். ஆகவே ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக யார் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டே சொல்லுகிறவர்கள் ஆவிக்கிறவர் சொல்லுகிறவர்கள் விசுவாசிகள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடன் நடந்து உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவர் மகிமையை உண்டு பண்ண மிகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக கூடாது. அவருடைய நாமத்துக்கு இடர பண்ணக்கூடாது. இடர பண்ணக்கூடாது. மகிமை குலைச்சல் உண்டாக கூடாது. பாவம் செய்து மருமக்கள் தேவனுடைய மகிமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய மகிமையாய் காணப்பட வேண்டிய ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையெல்லாம் இழந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். லட்சியப்பட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களும் தேவனுடைய மகிமையற்று காணப்படுகிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய மகிமை அற்று போனவர்கள். பாவம் செய்கிறவர் அத்தனை பேரும் தேவனுடைய மகிமை இழந்து போனவர்கள். புசிப்பிலும் குடிப்பிலும் மற்ற எந்த காரியத்திலும் இடர்ல உண்டு பண்ணுகிறவர்கள் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் தான். எந்த காரியத்தில் யார் யார் தேவனுடைய மகிமை குலைச்சலை உண்டாக்குற அனுபவத்தோடு ஜீவிக்கிறார்களோ அவர்களும் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் தான். யார் யாரெல்லாம் ஆத்மாக்களை இடர பண்ணுகிறதால் நிலைமையோடு காணப்படுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் தான். பாவம் செய்து தேவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போகிறது. தேவனுடைய மகிமையற்றதான கிரியைகளை செய்து தேவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போகிறது. ஆத்மாவை இடர பண்ணி தேவனுடைய மகிமை எல்லாம் தங்களை விட்டு நஷ்டப்பட்டு போகிறது. ஆத்மாவை இடர பண்ணுவதனா தங்களில் இருக்கிற தேவ மகிமை தங்களை விட்டு நஷ்டப்படுகிறது. லட்சியப்பட்டே சொல்லுகிறார்கள். ஆத்மாவை இடர பண்ணுகிறார்கள். தேவனுடைய மகிமை இழந்து போகிறது, நஷ்டமடைகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சலை உண்டாக்குகிறார்கள். லட்சியப்பட்டே சொல்லுகிறவர்கள். அப்பொழுது இவர்களுக்கு அது மகிமை குலைச்சலை உண்டாக்குறது. இவளை மகிமை குறைவு உண்டாக்குறது. இவள் தேவன் மகிமை இழந்து போக ஏதுவாகிறது. பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போகிறது. பாவம் செய்வதனால் என்ன? தேவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போகிறது. தேவனுடைய மகிமையற்ற கிரியைகளை செய்வதனாலும் தேவனுடைய மகிமை இழந்து போகிறது. ஆத்துவாள் இடரப்படுவதனால் தேவனுடைய மகிமை நஷ்டமடைகிறது. புசிப்பிலும் குடிப்பிலும் மற்ற எந்த காரியத்திலும் யார் யார் ஆண்டவர் மகிமை குறைவு உண்டாக்குகிறார்களோ ஆனா தங்களுக்கு நஷ்டம் உண்டாகிறது. தங்களுக்கே மகிமை குறைவு உண்டாக்குகிறது. தேவ மகிமை தங்களை விட்டு எடுபட ஏதுவாகிறது. தேவ மகிமையை தாங்கள் இழந்து போக அது இடமளிக்கிறது. ஆகவே ஒருவராவது தேவனுடைய மகிமையை இழந்து போகிற அனுபவத்தோடு காணப்படக்கூடாது. ரோமர்கள் 3 அதிகாரம் 23 என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பாவம் செய்கிறவர்கள் தேவ மகிமையற்றவர்கள். பாவம் செய்கிற அத்தனை பேரும் தேவனுடைய மகிமை இழந்து போனவர்கள். தேவனுடைய மகிமை அவர்கள் இல்லை.
தேவனுடைய மகிமையை நஷ்டப்படுத்தி போட்டவர்கள், தேவனுடைய மகிமையை இழந்தவர்கள், தேவ மகிமை அவளுக்கு இல்லை. பாவம் செய்கிற யாரானாலும் சரி, அவர்கள் தேவனுடைய மகிமை இல்லாதவர்கள், தேவனுடைய மகிமை அற்று போனவர்கள். பொய் சொல்லுகளானாலும் சரி, திருடுகளானாலும் சரி, குடிக்கிறவர்கள் மற்றும் பல விதமான காரியங்கள் செய்யல் உண்டு. யாரானாலும் சரி, பாவம் செய்கிறவர்கள், விக்கிரகாரம் செய்கிறவர்கள், பில்லு சூனியம் செய்கிறவர்கள், மந்திரவாதம் செய்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், வெறிக்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், கொலைபாதகர்கள் மற்றும் பேசிக்கல் விபச்சாரிகள், இவளெல்லாம் பாவிகள். பொய்யர்கள், இவளும் பாவிகள். திருடர்கள் அல்ல களவு செய்கிறவர்களும் பாவிகள். இவள் எல்லாம் என்ன? பாவிகள். தேவனுடைய மகிமை அற்று போன மகிமையை இழந்தவர்கள். தேவனுடைய மகிமை இவளுக்கு இல்லை. பாவம் செய்கிற எவனுக்குள்ளும், பாவம் செய்கிற எவளுக்குள்ளும், பாவம் செய்கிற எவனும், பாவம் செய்கிற எவளும் தேவ மகிமையை இழந்து போனவர்கள், தேவ மகிமை அற்று போனவர்கள். தேவனுடைய மகிமை அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் தங்குகிறது இல்லை. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் பிரகாசிக்கிறது இல்லை. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் வீசுகிறது இல்லை. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் தங்குகிறது இல்லை. தேவனுடைய மகிமை அவர்களுக்குள்ளே இல்லை. தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்கள், நஷ்டப்படுத்தி போட்டவர்கள், நரகத்துக்கு ஏற்றவர்கள். சுருக்கமாக சொன்னால் அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் என்றால் பாவிகள், நரகத்துக்கு ஏற்றவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் பேர் என்ன? தங்களது புசிப்பிலும் குடிப்பிலும் மற்றும் காரியங்களிலும் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். ஆத்துமாவில் இடர பண்ணி தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். இவர்களும் ஆபத்துக்குரியவர்கள் தான். இவளும் தேவ மகிமை அற்றவர்கள் தான். இவள் அழிவுக்குரியவர்கள் தான். இவள் அவர்களுக்கும் ஒரே கதிதான். யார் இவர்கள்? நிச்சயப்படாதவர்கள். எப்படி இருக்கிறார்கள்? தேவ மகிமையற்று இருக்கிறார்கள். நிச்சயப்பட்ட ஒரு கூட்டத்தார் தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறார்கள். தேவ மகிமை அற்றவளா இருக்கிறார்கள். தேவ மகிமை இல்லாதவளா இருக்கிறார்கள். தேவ மகிமை அற்றவளா இருக்கிறார்கள். தேவ மகிமை அவர்கள் மேல் இல்லை. தேவனுடைய மகிமை அவர் மேல் தங்க இடமில்லை. தேவனுடைய மகிமை அவர் மேல் பிரகாசிக்க இடமில்லை. தேவ மகிமை அவர்கள் மேல் வீச இடமில்லை. தேவ மகிமை அவர்கள் மேல் காணப்பட இடமில்லை. தேவ மகிமை இல்லை. ஆகவே இவர்களும் பாவிகளும் ஒரே சம்பளத்தை தான் அடைவார்கள். ஒரே விதமாக நியாயத்தீர்க்கப்படுவார்கள். ஒரே விதமாக நரகத்திலே தள்ளிட்டு போவார்கள். ஒரே விதமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஒரே விதமாக நரகத்திலே தள்ளிட்டு போவார்கள். பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். பாவம் செய்ததனால் தேவ மகிமை எல்லாம் இழந்து போனார்கள். யார்? பாவிகள். அவர்கள் நிச்சயப்படாதவர்கள். பாவம் செய்து தேவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போனது. அவர்கள் கெட்டு போனார்கள். இவர்கள் நிச்சயப்பட்ட சொல்லுகிறவர்கள், தேவனுடைய மகிமையை பெற்றவர்கள். இவர்களும் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார். இவர்கள் பின்மாற்றம் அடைந்தவர்கள். இவர்கள் பின்வாங்கி போனவர்கள். இவர்கள் பின்மாறி போனவர்கள். கர்த்தரை மறுதலித்து விட்டுவிட்டவர்கள். ஆத்துமாவில் இடர பண்ணி தேவனுடைய மகிமை இழந்தவர்கள். பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனவர்கள். ஆகவே இவர்களுக்கும் அந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பின்மாறி போனதான் இவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரே தீர்ப்பு தான் ஆயத்தமாக இருக்கிறது. இவர்கள் ஒரே தீர்ப்புக்குரியவர்கள். ஆள் பாவத்தையே செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவம் செய்து தேவனை மகிமையற்ற கிரிகளை செய்து ஆத்மாவில் இடர பண்ண கிரிகளை செய்து தேவனுடைய மகிமை இழந்தவளா இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை இவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் மனுமக்களை எவ்வளவுமாக சிருஷ்டித்தார் என்பதாக பார்க்கும்போது 8ஆம் சங்கீதம் 5வது சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சு விட்டினார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சு விட்டினார். மகிமை நிறைந்தவளாக சிருஷ்டித்தார். கனத்துக்குரியவளாக சிருஷ்டித்தார். உயர்வுக்குரியவளாக சிருஷ்டித்தார். உயர்ந்தவளாக சிருஷ்டித்தார். மேன்மையானவளாக சிருஷ்டித்தார். மகிமை மேன்மையுடையவளாக சிருஷ்டித்தார். கனத்துக்குரியவளாக, மேன்மைக்குரியவளாக, உயர்வுக்குரியவளாக, யாரும் மதிக்கத்தக்கதான நிலைமையுடையவளாக, மேன்மையான நிலைமையுடையவளாக காணப்படும்படியாக மனுமக்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். வாசிங்கள்.
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சிருஷ்டிக்கப்பட்டான் மனுஷன். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சிருஷ்டிக்கப்பட்டாள் மனுஷி. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம் 7வது வாசிக்கிறோம்.